சார், இப்போ இந்தியாவில் 7 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. நிறையா சேனலில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. சில சேனலில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சேனலும் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு முடிவான கருத்து கணிப்பு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. அதோட ரிசல்ட்டை கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்த பிரதமர் யார் வரப்போகிறா அப்படின்றத ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக நம்ம கருத்து கணிப்பு நீங்கள் எடுத்து வச்சதா சொன்னீங்க. அதை கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ நேற்றைய தினம் 7 ஃபேஸோட எலெக்ஷனும் முடிஞ்சு ஒரு எக்ஸிட் போல்ஸ் எல்லா டிவி சேனல்ஸும் எல்லா ஏஜென்சிஸும் வெளியிட்டாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் பெரும்பாலான நிறுவனங்கள் யாருக்கு சாதகமாக அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக சொல்லியிருந்தாங்க. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்களே ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த கருத்து கணிப்பில் சுமார் ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். இந்தியா டுடே, ரிபப்ளிக் டிவி, அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் குறிப்பிட்டதில் ஒரு ஆவரேஜாக ஒரு 300லேருந்து 345 சீட் கிட்ட பிஜேபி ஜெயிப்பாங்க. ஒரு 150லேருந்து ஒரு 200 சீட்டு வரையும் இவங்க காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. பட் ஒரு ஆவரேஜாக எல்லா ஏஜென்சிஸையும் குறிப்பிட்டதை பார்த்தா இந்த ரிசல்ட்டே மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த எலெக்ஷன், இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை தொகுதி இருக்குன்னா 543 தொகுதிகள் இருக்குது. அதில் 272 சீட்டுகள் ஜெயிச்சிட்டா அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு முறை. அந்த 272க்கு மேலே யார் இருக்காங்களோ அதில் அவங்க கூட்டணி கட்சிகளோ இல்லை அவங்களோ யார் இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்கலாம். இதில் நேற்று எக்ஸிட் போல் படி என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி மெஜாரிட்டி கருத்து கணிப்புகள், பிரபலமான சேனலோட கருத்து கணிப்புகள் இருந்தது. பட் என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண கள ஆய்வில் தெரியுது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். 7 கட்டமாக தேர்தல் நடந்தது. முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. கிட்டத்தட்ட 102 தொகுதிகளில் நடந்தது. அதில் 21 ஸ்டேட்டும் பங்கெடுத்து, அதில் தமிழ்நாடு உட்பட 21 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சேர்த்து தானே 40 தொகுதிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல் ஃபேஸில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. ரெண்டாவது ஃபேஸில் ஏப்ரல் 26ஆம் தேதி நடந்தது. ஸோ அதில் 88 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது. 13 ஸ்டேட்டில் நடந்துச்சு. மூன்றாவது ஃபேஸ் மே 7ஆம் தேதி நடந்தது. 93 தொகுதிகள் நடந்தது. 11 ஸ்டேட்டில் நடந்துச்சு. நாலாவது ஃபேஸ் மே 13ஆம் தேதி நடந்துச்சு. 96 தொகுதிகளில் அந்த தேர்தல் நடந்தது. 10 ஸ்டேட்டில் நடந்துச்சு. அஞ்சாவது ஃபேஸ் மே 20ஆம் தேதி நடந்தது. 49 தொகுதி 8 ஸ்டேட்டில் நடந்துச்சு. ஆறாவது ஃபேஸ் மே 25ஆம் தேதி நடந்துச்சு. 58 தொகுதிகள் 8 ஸ்டேட்டில் நடந்துச்சு. நேற்று முந்தா நேற்று 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி 7வது ஃபேஸ் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் 57 தொகுதிகள் 8 ஸ்டேட்டில் நடந்தது. எல்லா ஸ்டேட்லேயுமே ஓவரால் இந்தியாவிலேயுமே 7 ஃபேஸ் எலெக்ஷனுமே முடிஞ்சிருச்சு. நேற்று எல்லா டிவி சேனல்ஸுமே எல்லா ஏஜென்சிஸுமே எலெக்ஷன் போல் சொன்னாங்க. ஸோ அதில் சொன்னது பிஜேபிக்கு சாதகமாக இருந்துச்சு, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டேட் வைஸ் நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி பிஜேபி ஜெயிக்கும், எத்தனை தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கும், எத்தனை தொகுதி டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் உள்பட டிஎம்கே உள்பட உள்ள இந்தியா கூட்டணி ஒரு 33லேருந்து 36 சீட்டுகள் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 4ல் நான் சொல்கிறேன் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நான் சொல்கிறேன், 33லேருந்து 36 சீட்டுகள் ஜெயிச்சிரும், இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும். பேலன்ஸ் இருக்க 4ல் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி அதில் அந்த 4 சீட்டு இருக்குது பாருங்கள், அந்த 4 100% பார்த்தீங்கன்னா அதில் 90% ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஸோ மீதி இருக்க 10%ல் ஒரு ஃப்ளூக்கில் வேணால் பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது, அது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிஜமான கருத்து கணிப்பு இருக்குது. ஸோ நம்ம விசாரித்தபடி இருக்குது. ஒன்று வந்திருக்க கருத்து கணிப்புப்படியும் இருக்குது. அடுத்து கர்நாடகா பார்த்திங்கன்னா 28 தொகுதிகள் இருக்குது கர்நாடகாவில். அதில் என்டிஏ கூட்டணி 8லேருந்து 15 தொகுதி வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 15லேருந்து 20 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கேரளா பார்த்திங்கன்னா
ஸோ கேரளா பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சிட்டா கூட ஒரு சீட்டு ஜெயிக்கும். அங்கே இருக்க யூடிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அந்த கட்சி வந்து 18லேருந்து 20 வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கருத்து கணிப்பு சொல்லுது. கேரளாவில் மொத்தம் 20 தொகுதிகள் இருக்கிறது. அடுத்து வந்து ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா 14 தொகுதிகள் இருக்குது. ஸோ என்டிஏ கூட்டணி வந்து ஜார்க்கண்டில் 3லேருந்து 5 சீட்டு வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 6லேருந்து 10 வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 14 சீட்டில் இந்தியா கூட்டணி தான் மெஜாரிட்டியாக ஜார்க்கண்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் இருக்குது, ஓவரால் கருத்து கணிப்பில் இருக்குது. அடுத்து பீகார் பார்த்திங்கன்னா 40 தொகுதிகள் இருக்குது. பீகார் 40 தொகுதிகளில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான். 25 தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சோர்சஸ் சொல்கிறாங்க. ஸோ 20 தொகுதி வரை என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 50-50 வரும். அதாவது என்டிஏ அண்டு இந்தியா கூட்டணி 50-50. இவங்க வந்து 20 வரையும் வருது, அவங்க 25 வரையும் வருது. ஒரு 50-50 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பீகாரில் தெரியுது. அடுத்து சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா 11 தொகுதிகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 60-40 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து மெஜாரிட்டி வந்து பிஜேபி சார்ந்து தான் ஜெயிப்பாங்க. அதாவது என்டிஏ கூட்டணி தான் மெஜாரிட்டி அங்கே ஜெயிக்கப்படும். அங்கே 10 சீட்டு வரையும் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து 5லேருந்து 7 வரையும் ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்தியா கூட்டணி 7 ஜெயித்ததுன்னா என்டிஏ கூட்டணி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்களோட ஒரு ஆவரேஜ் இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் அந்த சத்தீஸ்கரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ குஜராத் ஜியோட ஊர் குஜராத், அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், என்டிஏ கூட்டணிக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ திரும்ப பிஜேபி தான் பெரும்பாலான இடத்துல அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. ஸோ என்டிஏ கூட்டணி வந்து எத்தனை ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி ஜெயிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 தொகுதிகள் இருக்குது மத்திய பிரதேஷில். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து 10லேருந்து 16 வரை ஜெயிக்கும். இந்தியா கூட்டணி 10லேருந்து 15 வரை ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 50-50. இப்போ நீங்கள் முதல்ல மாதிரி நம்ம பீகார் பார்த்தா 50-50 இருந்தது. அதே மாதிரி மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா 50 இருக்குது, 50-50 ஆவரேஜாக ஜெயிப்பாங்க. 2 பேருமே சமமாக ஜெயிப்பாங்க. இப்போ தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் தான் வந்து ஒரு 80-90% வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. சரி, அடுத்து ராஜஸ்தான் போயிடுவோம். ராஜஸ்தான் போயிட்டால் அங்கே வந்து 25 தொகுதிகள் இருக்குது. ஸோ என்டிஏ கூட்டணி ராஜஸ்தானில் இருந்து எத்தனை ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரை தோராயமாக ஜெயிச்சிருவாங்க, 15 தொகுதிகள் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சோர்சஸ் சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி வந்து ஒரு 10 தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 15 வரை ஜெயிக்கலாம், இந்தியா கூட்டணி ஒரு 10 வரை ஜெயிக்கலாம். ஸோ ஓவராலாக 25 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். பிறர் அதர்ஸ் யாரும் அதில் ஜெயிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 2 தொகுதிகள் தான் இருக்குது. அந்த கோவாவில் 2 தொகுதிகள்லேயுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. ஸோ என்டிஏ வந்து அங்கே வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. டெல்லி போனீங்கன்னா டெல்லியில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து இந்தியா கூட்டணி வந்து 4-5 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்டிஏ கூட்டணி வந்து ஒரு 3-4 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெல்லியை பொறுத்தவரையும் 7 தொகுதியில் இந்தியா கூட்டணி 4-5, என்டிஏ கூட்டணி 3-4 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹரியானா போனீங்கன்னா அதில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியில் என்டிஏ கூட்டணி வந்து 6 தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 8 தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆவரேஜில் இவங்க 8 வரையும் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. சில இடத்துலலாம் வந்து ஒரு 1000-2000 வாக்கு வித்தியாசத்தில் ரிசல்ட் மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் இந்த ஆவரேஜில் சொல்கிறோம். சில இடத்துல வந்து இவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது தட் மீன்ஸ்
பிஜேபியும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, காங்கிரஸும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஆவரேஜ் இதில் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்தியா முழுக்க பெரும்பான்மையான இடத்துல அப்படி தான் இருக்குது. அடுத்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 2 இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆம் ஆத்மி இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 11 இடத்துல ரொம்ப அசால்ட்டாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாபை பொறுத்தவரையும் அதிகப்படியான இடங்கள் வந்து இதுக்கு இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் இந்தியா கூட்டணி 12 இடத்துல ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா மக்களுமே இந்தியா கூட்டணிக்கு சார்ந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாபோட நிலவரம் தெரிய வருது. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் போனீங்கன்னா 4 தொகுதி இருக்குது. இந்த 4 தொகுதியில் நம்ம மற்ற இடத்துல பார்த்த மாதிரி 50-50 இருக்குது. என்டிஏ கூட்டணி 2 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியா கூட்டணி 2 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. உத்தரகண்டில் பண்ணிங்கன்னா 5 தொகுதி இருக்குது, அங்கேயும் 50-50 இருக்குது. என்டிஏ 3 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியா கூட்டணி 3 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனீங்கன்னா அங்கே 5 தொகுதி இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா இங்கே 5 தொகுதி இருக்குது. அதில் என்டிஏ கூட்டணி வந்து ஒரு இடத்துல தான் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி 4 இடத்துல ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல்கள் தெரிய வருது. அங்கே வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இருக்குது. ஸோ அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல இந்திய கூட்டணி தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரங்களும் இருக்குது. அடுத்து லடாக்கில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும், ஒரு தொகுதி இந்தியா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் சொல்லுது. அடுத்து உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா 5 தொகுதி இருக்குது. ஸோ 50-50, என்டிஏ 3 தொகுதியில் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி 3 தொகுதியில் ஜெயிக்கும். 5 தொகுதிகள் மொத்தம் இருக்குது. 50-50, என்டிஏ 3 இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இந்தியா கூட்டணி 3 இடம் வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து 2 இல்லை 3 இப்படி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பெரும்பாலான தொகுதிகளில் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தான் அங்கே ஜெயிப்பாங்க தோப்பாங்க. ஸோ அடுத்து அசாம் பார்த்திங்கன்னா 14 தொகுதி இருக்குது அசாமில். அதில் இந்தியா கூட்டணி வந்து 7 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, என்டிஏ கூட்டணி 8 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது அசாமில் வந்து மக்களோட இது வந்து பாதியாக இருக்காங்க. பாதி பேர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க, பாதி பேர் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 50-50, அசாம்லேயும் 50-50 தான் இருக்கும். ஒரு ஆவரேஜாக இவங்க 7 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து மணிப்பூர் பார்த்திங்கன்னா 2 தொகுதி இருக்குது. 2 தொகுதியிலையும் அசால்ட்டாக இந்தியா கூட்டணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியோட நிலவரங்கள் சொல்லுது. அடுத்து திரிபுரா பார்த்திங்கன்னா அங்கேயும் 2 தொகுதிகள் இருக்குது. 2 தொகுதிகளிலேயும் இந்தியா கூட்டணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் சொல்லுது. திரிபுராவில் மட்டும் ஒரு கூட்டணி, அதாவது என்டிஏ ஒரு இடத்துல மட்டும் 2 தொகுதியில் ஒரு இடத்துல மட்டும் என்டிஏ வர வாய்ப்புகள் லைட்டாக இருக்குது. பட் ஆனால் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் நம்ம அதை உறுதிப்பட சொல்ல முடியும். அடுத்து மேகாலயா பார்த்திங்கன்னா வந்து 2 தொகுதிகள் இருக்குது. 2 தொகுதிகள்லேயுமே வந்து இந்தியா கூட்டணிகள் சார்ந்த கட்சிகள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடங்கள் குறிப்பிடப்படுது. நாகாலாண்டில் பார்த்திங்கன்னா 1 தொகுதி இருக்குது, அங்கே இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். சிக்கிமில் பார்த்திங்கன்னா 1 தொகுதி தான் இருக்குது, அங்கேயும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். அடுத்த லட்சத்தீவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் ஜெயிக்கும். அடுத்து சண்டிகரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். அந்தமான் நிக்கோபாரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். அடுத்து தமான் தீவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், 2 தொகுதிகள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் 42 தொகுதி இருக்குது, அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து அங்கே மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்குது. ஸோ என்டிஏ கூட்டணி வந்து ஒரு 6லேருந்து 10 வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து 16லேருந்து 20 வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் காங்கிரஸ் வந்து 5லேருந்து 7 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 42 இதில் வந்து மெஜாரிட்டி இந்தியா சார்ந்த கூட்டணிகளுக்கு தான் வாய்ப்புகள் வெஸ்ட் பெங்காலில் காட்டுறாங்க. மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகள் இருக்குது. அதில் இந்திய தொகுதி பார்த்திங்கன்னா
20லிருந்து 25 வரை என்டிஏ அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு போகும். இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா அதுவும் 20லேருந்து 25 போகும். ஸோ ஆவரேஜாக 50-50ல் மகாராஷ்டிராவும் 50-50ல் இருக்குது. தெலுங்கானா பார்த்திங்கன்னா 17 தொகுதிகள் இருக்குது தெலுங்கானாவில். அதில் என்டிஏ பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அடுத்து பிஆர்எஸ் கட்சி இருக்குங்களா, அந்த கட்சி பார்த்திங்கன்னா 1 தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 10 தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தெலுங்கானாவோட நிலைமை. ஒடிசா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டிஏ கூட்டணி 6லேருந்து 10 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி அதுவும் 5லேருந்து 10 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக நமக்கு இந்த ஒடிசாவை பொறுத்த வரையும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இவங்க ஒரு பிஜேபி ஒரு 60%, காங்கிரஸ் ஒரு 40% இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியோட நிலவரம் சொல்லுது. ஒடிசாவில் மொத்தம் 21 தொகுதிகள் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆந்திர பிரதேஷ் பார்த்திங்கன்னா 25 தொகுதிகள் இருக்குது. 25 தொகுதியில் இந்தியா கூட்டணி 16 சீட்டு வரையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி 8 வரை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆந்திர பிரதேஷ்னு சொல்கிறாங்க. அதில் இவர் ஜெகன்மோகன் கட்சியில் ஒரு 5 சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒய்எஸ்ஆர்சிபி கட்சி ஒரு 5 சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஸோ உத்தரப்பிரதேஷ் தலைவரோட ஊர், அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். ஸோ என்டிஏ கூட்டணி 60 சீட்டு வரை இந்தியாவிலே பிஜேபி அதிக வெற்றி பட போகிற ஒரு ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். 60 சீட்டு வரை பிஜேபி அங்கே ஜெயிக்க போகுது. 50லேருந்து 60 வரை சொல்கிறாங்க. கேரண்டடாக 60 ஜெயிச்ச கூட நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்தியா கூட்டணி 20 வரை தான் ஜெயிக்கும். 20 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சோர்சஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 60, இவங்களுக்கு ஒரு 20, டோட்டல் 80 சீட்டு உத்தரப்பிரதேஷ். ஸோ இதுதான் இந்தியாவோட நிலவரம். பெரும்பாலான எல்லா தொகுதியும் சொல்லிட்டோம். 543 தொகுதியில் யார் ஜெயிப்பா, எவ்வளோ ஜெயிப்பாங்க, எவ்வளோ ஆவரேஜாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். பெரும்பாலான மாநிலங்களில் யூனியன் டெரிட்டரியில் பாதிக்கு பாதி வருது ரிசல்ட்டு. அது விட 50-50 வர்றாங்க. ஸோ ஆட்சி எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்டிஏ கூட்டணி பிஜேபி 250லேருந்து 260 சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பிஜேபி 250லேருந்து 260 சீட்டுகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி 270லேருந்து 300 சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. பிற கட்சிகள் இப்போ அதிமுகனா இப்போ எந்த கட்சிக்குமே சப்போர்ட் இல்லை, பிஜேபிக்கும் சப்போர்ட் இல்லை, இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் சப்போர்ட் இல்லை. அந்த மாதிரி பிற கட்சிகள் ஒரு 20லேருந்து 25 சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. யாருங்க ஆட்சி அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய எக்ஸிட் போல் படி பெரும்பாலான ஊடகங்கள் ஏஜென்சி சொன்னது பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் உட்பட வெளி மாநிலங்களில் இருக்க எல்லா ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பையும் ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்திங்கன்னா யார் ஆட்சி அமைப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகுல் காந்தி தான் புதிதாக பிரதமராக வருவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ என்ன நிலைமை, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஜூன் 4 நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட கணிப்புப்படி ஒரு இந்தியா கூட்டணி 270லேருந்து 300 சீட்டு வரை வாங்கி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்காதுங்கிறது நினைக்கிறேன். ஸோ அதன்படி தான் இருக்கும். அதே தான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொலைக்காட்சி, சத்தியம் தொலைக்காட்சி நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன ரிசல்ட்டு கூட கிட்டத்தட்ட நம்ம எடுத்த ஆவரேஜை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியா கூட்டணி 225லேருந்து 285 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க ஆவரேஜில் 270 வருது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. அவங்க 285 சொல்லியிருக்காங்க, நம்ம 270 சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட நியர்பையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். பிஜேபி 185லேருந்து 250 வரையும் ஜெயிக்கணும் சொல்லியிருக்காங்க. நம்ம 260 வரை பிஜேபி ஜெயிக்குன்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பார்த்த ஆவரேஜ் படி நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். எல்லாரோட எக்ஸிட் போலையும் வச்சு மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த ரிசல்ட்டை உருவாக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாங்க. யார் ஜெயித்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.